ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ஃபிளரிஷ்டு போனியோட அடுத்த எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்டார்டிங்லயே ஒரு வழியா வெய்ஃபா வெளியே வந்துடுறா. சூச்சுவோட சேர்ந்து வெளியே வெய்ஃபாவை பாக்குறதுக்காக நம்ம சாங்கோட அசிஸ்டன்ட் வந்துடுறான். அதே மாதிரி இந்த லூலாங் இருக்கான்ல அவன் வந்துடுறான். அது மட்டும் இல்லாம சூச்சுவோட அப்பாவும் வந்து நிக்கிறாரு. போய் உங்க அப்பா கிட்ட பேசிட்டு வா அப்படின்னு வெய்ஃபா அனுப்ப அவங்க அப்பா கிட்ட சூச்சு போறா. சாரிமா, நான் உன்னை நம்பல. இன்னைக்கு வேற யாரோ என் பொண்ணு பார்த்து ட்ரீட்மெண்ட் கரெக்ட் தான், வேற யாரோ மேல தப்பா பழிய போட்டாங்க, அதுவும் என்னால போட்டாங்கன்னு தெரியும் போது என் பொண்ணுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டேன்னு தெரியுது. போதும், வீட்டுக்கு வா, நீ என்ன டாக்டரா வேணா இரு, உனக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணு, சந்தோஷமா இரு, புரியுதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவங்க அப்பா. உடனே பயங்கரமா சூச்சு ஹாப்பி ஆயிடுறா. வெய்ஃபா கூட ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா. இங்க சாங் ஒரு குளியில போலாம் அப்படின்னு நேரா குளிக்கிற ரூம்க்கு வர அங்க அதுக்கு முன்னாடி என்னோட செகண்ட் ஒய்ஃப் இருக்கால அவ வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் வந்து ஒன்னாவே தங்கவே இல்லை இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து, இன்னைக்கு நம்ம ஒன்னா இருக்கலாமா அப்படின்னு கேட்க, இங்க பாருமா, எனக்கு வெய்ஃபாவை கல்யாணம் பண்ணதுல இருந்து அவ மேல பயங்கர லவ், வேற யாரையும் பார்க்க கூட பிடிக்கல, சோ அதனால கொஞ்சமும் யோசிக்காம இதெல்லாம் இனிமே வச்சுக்காம இருந்தாலே நல்லதுன்னு சொல்லிட்டு சாங் அங்க இருந்து வெளியே போயிடுறான். இங்க வெய்ஃபா நேரா போயிட்டு வீட்டுல தலைய தோட்டலான்னு ட்ரை பண்ணிருக்கா. ஆனா அவளை போட்டு நல்லா அடி அடின்னு அடிச்சதுல கையெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. சாங் பாக்குறான், நான் தான் இருக்கேன்ல, நான் ஹெல்ப் பண்றேன், ரொம்ப சீன் போடாதேன்னு அவன் தலைய வாரி விட ஆரம்பிக்கிறான். வெய்ஃபாக்கு ரொம்ப ரொம்ப இமோஷனலா இருக்கு. சாங் ரொம்ப நல்ல பையனா இருக்கானே அப்படின்னு. எப்பவுமே எல்லாத்தையும் நீயே உனக்காக பண்ணிக்குவதான், அப்பப்போ நான் தான் கூட இருக்கேன்ல, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றதுக்கு சான்ஸ் கொடு அப்படின்னு சாங்க சொல்லிக்கிட்டு இருக்கான். இல்ல அதெல்லாம் இல்ல, நம்ம ரெண்டு பேரும் நடிச்சுட்டு தானே இருக்கோம், இதுல எதுக்கு இந்த அளவுக்கு உண்மையா இருக்கணும் அப்படின்னு வெய்ஃபா சொல்றா. சாங் அதை கேட்டது ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுறான். தலைய வாரலான்னு ட்ரை பண்ணும்போது ரொம்ப நாள் வந்து ஜெயில வச்சு அடிச்சாங்கிறதால அவ முடியெல்லாம் ஒரு மாதிரி சிக்கா இருக்கு. வெய்ஃபா போறா, அந்த நாட்டை கட் பண்ணி எடுத்துருங்க, அது போகாது, சிக்க எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. சாங் அதை கட் பண்ணிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் லூஷு புது கிளி ஒண்ண வாங்கி எங்க வெய்ஃபான்னு சொல்லுன்னு ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்க அங்க அசிஸ்டன்ட் சொல்றான், அந்த பொண்ணு இன்னொரு புருஷன் கூட சந்தோஷமா இருக்கு, அவளை எதுக்கு நம்ம மறுபடியும் யோசிக்கணும் பாஸ், வேண்டாம் அப்படின்னு சொல்ல, அப்படியா அவன் நடுவுல குறுக்க நிக்கிறானா, அவனை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு, கண்டிப்பா நான் மட்டும் தான் வந்துட்டு அவரை நல்லா வச்சுக்க முடியும் அப்படின்னு இவன் ஒரு கற்பனை கோட்டையில மதந்துட்டு இருக்கான். அப்ப யாரோ உள்ள வராங்க. ஒரு ஆள் அப்பப்ப வந்து நம்மளோட போர்ட்டை பார்த்துட்டு போயிட்டு இருக்கான் நம்ம வேலை பாக்குற இடத்த. அவன் அடுத்து எங்க போனான்னா சாங்கோட இடத்துக்கு தான் போனான்னு சொல்ல, அவனை வாட்ச் பண்ணுங்கன்னு லூஷு சொல்லிடுறான். இங்க வெய்ஃபாவும் வேலைக்கார பொண்ணும் பூவெல்லாம் நட்டு வச்சிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா அந்த செகண்ட் ஒய்ஃபோட ரூம்க்கு போகுது. பரவாயில்லையே, அவளுக்கு கூட இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நானும் போய் அவகிட்ட பேசிட்டு வரேன்னு வெய்ஃபா போறா. இந்த பூச்செடிய ரூம்குள்ள வச்சா பூச்சி வரும், இந்த பூச்சி மருந்து போடு, உனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, நம்ம பிசினஸ் பத்தி நீ யோசிச்சு பாத்தியா அப்படின்னு வெய்ஃபா கேட்க, எனக்கு அந்த பிசினஸ் ஐடியா பிடிச்சிருக்கு, ஆனா அதுக்கு முன்னாடி நான் கொஞ்ச நாள் கோவிலுக்கு போயிட்டு வரணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு எனக்கு பெர்மிஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்க, போயிட்டு வா அப்படின்னு வெய்ஃபா சொல்லிடுறா. ஓரமா உட்காந்து யோசிக்கும் போது தான் வெய்ஃபாக்கு திடீர்னு ஒரு ஞாபகம் வருது. ஒரு தடவை ஒரு சாங்கு ஒரு சர்வெண்ட் ஒருத்தனை போட்டு டார்ச்சர் பண்ணான்ல, அத பத்தி யோசிச்சு பார்த்துட்டு அந்த வேலைக்கார பையன் கூட தான் இப்ப இந்த பொண்ணு கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஒருவேளை இந்த வேலைக்கார பையன் எப்படியாவது வந்து வேற யாரோ வச்ச ஆளா இருப்பாங்களோ, ஒருவேளை இந்த பிரின்ஸ் நீங்க இருக்கானே அவன் வச்ச ஆளா இருக்குமோ, அதனாலதான் இந்த செகண்ட் ஒய்ஃப் போகும்போது அவனும் கூடவே போய் ஏதோ பிளான் பண்ண போறாங்க, கண்டிப்பா சாங்குக்கு ஏதாவது ஆபத்து வரப்போகுதுன்னு வெய்ஃபாவும் போயிட்டு வண்டியில ஏறிடுறா. இந்த செகண்ட் ஒய்ஃப் கோயிலுக்கு போகும்போது நானும் போய் வேண்டிட்டு வரேன் அப்படின்னு ஃபோவோட கிளம்பி போயிடுறா. வெய்ஃபா தூங்கிட்டாளா அப்படின்னு செக் பண்ணதுக்கு அப்புறமா அந்த செகண்ட் ஒய்ஃப் தனியா யாரையோ பார்த்து ஒரு ட்ரெஸ் ஒண்ணு எடுக்கிறா. ரொம்ப கிராண்டா இவளே எம்ப்ராய்டரி பண்ணதான். இதை நான் பார்த்து எம்ப்ராய்டரி பண்ணேன். ஆனா நான் ஒரு வியாபாரி பொண்ணு, திடீர்னு வியாபாரம் எங்க அப்பாவுக்கு நாசமாயிட்டதால எங்க அப்பா மேல ஏதோ பழிய போட்டு எங்க குடும்பத்தையே அழிச்சிட்டாங்க. இப்போ இங்க இந்த யூச்சியோட அப்பா வீட்டுல நான் தத்து பொண்ணா இருந்துட்டு இருக்கேன். என்னால என் நிம்மதியான வாழ்க்கைய வாழவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு ஃபீல் பண்ணிட்டு ஏதோ ஒரு கப்பு ஒண்ணு வாங்கணும், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்புறா. வெய்ஃபா பாக்குறா, என்னது இது, ஒரு ட்ரெஸ் போட முடியலன்னு இவ்வளவு ஃபீல் பண்றா, பாவம் இவளுக்கும் வாழ்க்கையை நிம்மதியா வாழ முடியல போல, இருந்தாலும் அவன் மேல ஒரு கண்ணை வச்சுக்கலாம், ஏதோ வாங்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கா, என்னன்னு பாக்கலாம் அப்படின்னு வெய்ஃபா சொல்லிட்டு இருக்கா. இங்க நேரா நம்ம சாங்கு ஊர்லயே இல்ல, ஒரு தளபதியை பாக்குறதுக்காக வேற ஒரு ஊருக்கு வந்திருக்கான். ராஜா அவங்கள பார்க்க சொல்லி என்ன அனுப்புனாரு. ராஜாக்கு நீங்க பண்ண ஹெல்ப்புக்குலாம் அவர் கடைசி வரைய நன்றியோட இருக்காரு. இங்க நாட்டுல ஏதாவது பிரச்சனை நடக்கும் போது இந்த ராஜா உத்தரவு எடுத்துட்டு நீங்க ஊருக்குள்ள வரணுமா, ராஜா சொல்லிருக்காருன்னு சொல்ல, அந்த தளபதி உடனே நீங்க கவலைப்படாதீங்க, என்னதான் பிரின்ஸ் நீங்க பக்கத்து நாட்டுக்காரங்க கூட்டணி வச்சு நாட்டையே எதிர்க்க ட்ரை பண்ணாலும் என்ன தாண்டிதான் பக்கத்து நாட்டு படையெல்லாம் உள்ள வரும், சோ நான் விட மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம சாங் அங்க இருந்து கிளம்புறதுக்கு ஆரம்பிக்கிறான். இங்க அதுக்குள்ள மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு இந்த செகண்ட் ஒய்ஃப் இருக்கால, சாங்குக்கு பிடிக்காத அந்த வேலைக்கார பையன், நீங்க அமிச்ச வேலைக்கார பையன் தான், அவன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. இங்க பாரு, திடீர்னு விஷத்தை கொடுத்து வெய்ஃபாவை கொல்ல சொல்ற, சந்தேகப்பட மாட்டாங்களான்னு கேட்க, கொல்றதை விட உனக்கு வேற வழியே இல்ல, கொன்னுடு அப்படின்னு அந்த ஆளு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த செகண்ட் ஒய்ஃப் பாக்குறா, நேரா வெய்ஃபா கிட்ட வந்துட்டு நானும் பிசினஸ் பண்ணலான்னு இருக்கேன், எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அதனால நீங்க வைன் கொண்டு வந்திருக்கேன்,
வீட்லயும் புது விதமான கப்பு செட் இருக்கு, அத வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த கப்ல நான் உனக்கு ஒயினை ஊத்துறேன்னு சொல்ல வைஃபா பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறா. சரி ஓகே அப்படின்னு சொல்ல புது கப்பு டிசைன் எடுத்து அதுல ஒயினை ஊத்தி கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கிறா. அதுக்குள்ள அங்க நம்ம ஃபூர்கால அவளும் வந்துற நீயும் வா அப்படின்னு திரும்பி அந்த செகண்ட் ஒய்ஃப் கூப்பிட்டு இருக்கா. அவளுக்கும் ஒரு கப்பை கொடுக்க 2 பேருமா அதுல ஒயின் குடிக்கிறாங்க. அன்னைக்கு நைட் ஆகுது. இன்னைக்கு ஏதோ ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சு வைஃபாக்கு, நம்ம கொடுத்த விஷம் வேலை செய்து போல அப்படின்னு செகண்ட் ஒய்ஃப்க்கு இன்ஃபர்மேஷன் வருது. அடுத்த நாள் காலையில போயிட்டு அங்க சூச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கா. வைஃபா படுத்துட்டு இருக்கா. ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சு போல, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் வைஃபாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த செகண்ட் ஒய்ஃப் தண்ணி எடுக்கிற மாதிரி எடுத்து அந்த கப்பை கீழே போட்டு உடைச்சிடுறா. அடுத்து கப்பை அப்படியே கீழே போட்டு உடைச்சிட்டேன் தெரியாம அப்படின்னு அதை அள்ளிட்டு பார்சல் பண்ணிட்டு உள்ள போய் இந்த வேலைக்காரன் இருக்கான்ல, ஆதாரத்தை ஒட்டு மொத்தமா அழிச்சிட்டேன், யாருக்கும் தெரியாதுன்னு சொல்ல அவன் ஓகே அப்படின்னு சொல்றான். அடுத்த நாள் ஆகுது. சாங்க மறுபடியும் ஊருக்கு வந்துடுறான். அந்த இடத்துக்கு செகண்ட் ஒய்ஃப் வைஃபா உடம்பு முடியலையே பார்க்க போலையா அப்படின்னு கேக்குறா. பார்த்தா அங்கிருந்து வைஃபா வரா. என்னது இந்த கப்பை நீ அழிச்சிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியான்னு கையில கப்பை எடுத்து காட்டிட்டு இருக்கா. உடனே இந்த செகண்ட் ஒய்ஃப் ஷாக் ஆயிட்டு இருக்க. நான் ஊர்ல இல்லங்கிறத யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சாங்கு கேக்குறான். நீ என்னதான் என்கிட்ட பிசினஸ் பண்ணலாம்னு சொன்னாலும் நான் உன்னை நம்பவே இல்ல, கவனமா தான் இருந்தேன். அப்பதான் நீ இந்த கப்பை வாங்கினது தெரிஞ்சுது. அதுக்கு முன்னாடியே நான் ஏற்கனவே ஒரு செட்டு வாங்கிட்டேன். நீ பூவை கூப்பிடுறதுக்கு திரும்பின பாரு, அதுக்குள்ள நான் கப்பை மாத்திட்டேன். எவ்வளவு மோசமான வேலை பார்த்திருக்க. அதுவும் இல்லாம நீ விஷம் வாங்கினல, அதுவும் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த அரண்மனையில இருக்க வேலைக்காரன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். உங்க யாரையும் நான் விட மாட்டேன். நான் உன்னை வாட்ச் பண்ணது கூட தெரியாம இதனால என்ன வேலை பார்த்துட்டு இருந்த அப்படின்னு வைஃபா கேட்க ஆரம்பிக்கிறா. சாங்க பார்த்துட்டு எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. இந்த பொண்ணு ஒரு வேலை ஓகே அப்படின்னு சொன்னா இவளை எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு காசு கொடுத்து அனுப்பிச்சிடலாம், சுதந்திரமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டோம் அப்படின்னு வைஃபா. நீ இங்க என்ன மறுபடியும் பிரின்ஸ் நிங்கோட வீட்டுக்கு போறியா இல்ல சுதந்திரமா வாழ்றியான்னு கேட்க, என்ன பிரின்ஸ் நிங்கோட வீட்டுக்கே அனுப்பிச்சிருங்க, நான் அவருக்கு துரோகம் பண்ண முடியாதுன்னு அந்த பொண்ணு சொல்றா. வைஃபாக்கு அந்த பொண்ணை பார்க்கவே பாவமா இருக்கு. பிரின்ஸ் நிங்கோட வீட்டுக்கு நம்ம சாங்கு போயிடுறான். நீங்க அனுப்புன அந்த பொண்ணு பாருங்களேன், என்ன கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டா, இருந்தாலும் உங்க பொண்ணு அப்படிங்கறதால நான் எதுவும் சொல்லல, தத்து பொண்ணா இருக்காளே அப்படின்னு. ஆனா அந்த பொண்ணை மறுபடியும் விட்டுடுறேன். இதுக்கும் மேல இன்னொரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ற ஐடியாலேயே இல்ல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சாங்கு சொல்றான். ஆமா, ராஜாக்கு முக்கியமான ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து காலியா இருக்கு, வேக்கென்ட். அந்த இடத்துக்கு யாரை ஃபில் பண்றது அப்படின்னு வேணும்னே அந்த இடத்துலயும் பிரின்ஸ் நீங்க அவனோட ஆளை ஃபில் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க, அதை கொஞ்சமாவது பாத்துக்கலாம், யோசிச்சுட்டு முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாங்கு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். சாங்கு வீட்டுக்கு போயிட்டு வைஃபா கிட்ட, நான் ஊர்ல இல்லாதப்ப கூட ரொம்ப திறமையா செயல்பட்டிருக்க, இதுக்கு நான் உனக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும்னு சொல்ல வைஃபா பாக்குறா. தேங்க்ஸா சொன்னா மட்டும் பத்தாது, எனக்கு கிஃப்ட் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறா. அப்போ உடனே வைஃபா, நீங்க ஊர்ல இல்லாதப்போ ஏதாவது சம்பவம் நடந்ததுன்னா உங்க ஆளுங்களுக்கு எப்படி தெரியப்படுத்துறதுன்னு கேட்க, அதை பத்தி தான் நானும் சொல்ல வந்தேன். நான் சிக்னல் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு போறேன், அதை வச்சு என் ஆளுங்களுக்கு தெரியப்படுத்துன்னு சாங்கு சொல்லிடுறான். இங்க வைஃபாவும் சாங்கோட அசிஸ்டன்ட்டும் அரண்மனைக்கு வந்துட்டு இருக்காங்க. இங்க புதுசா ஷாவ் அப்படின்னு ஒரு ஃபேமிலி இருக்கு. அந்த ஃபேமிலியோட பொண்ணு இந்த ஊர்ல கொஞ்ச நாளாவே இருந்துட்டு இருக்காளாம். இப்போ அந்த பொண்ணு யூச்சி இருக்கால, அவ வைஃபாவோட வீட்ல, அதாவது சாங்கோட வீட்ல ஒரு இடத்துல தங்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காளாம். எதனால இங்க தங்க வைக்கிறாங்க அப்படின்னு வைஃபா அங்க அசிஸ்டன்ட் கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறா. அப்போ அந்த அசிஸ்டன்ட் சொல்றான், இங்க இருக்காங்கல்ல ராணி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சாங்க அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஹாப்பின்னு தோணுது. ஆனா அந்த யூச்சி இருக்கால, அவ வந்துட்டு இன்னொரு பையன் இருக்கான், தளபதியோட பையன், அவனும் ஒரு சின்ன தளபதி தான், அவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டு இருக்கான். கரெக்டா வைஃபா போயிட்டு அங்க இருக்கிற பூவெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ராணி வந்துடுறாங்க. ராணி அப்படின்னு வெஞ்சு நின்று பார்க்கும் போதுதான் பக்கத்துல இந்த ஷாவ் குடும்பத்தோட பொண்ணு, அவ பேரு ஷூஷி. ஷூஷி எங்க வந்திருக்கா, நம்ம வைஃபா கூட ஒரு தடவை ஆபத்துல இருக்கும் போது காப்பாத்தினால அந்த பொண்ணுதான் இவ. என்ன காப்பாத்தினது நீங்க தானே, நீங்க தான் அந்த ஷூஷியா, அவங்கள பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், நீங்க ராஜ குடும்பத்து பொண்ணு எனக்கு தெரியாம போயிடுச்சுன்னு சொல்ல ராணி பாக்குறாங்க. உங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்ட்டி ஆரம்பிக்குது. வைஃபாவை அங்கிருந்து கூட்டு போய் வெளியே விடுறதுக்கு, வேலை பூ வைக்கிறது தானே, அது முடிஞ்சிருச்சுல, அது கூட்டு போய் ஆள் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க. பார்ட்டில இந்த சூஷி பொண்ணு இருக்கால, அவ ஊஞ்சல்ல ஏறி ஜாலியா ஆடிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஏற்கனவே இந்த யூச்சி எல்லாம் இருந்துட்டு இருக்கா. அவ ஆடும்போது டக்குன்னு ஊஞ்சல் அருந்துருது. அந்த இடத்துக்கு வர அந்த சின்ன தளபதி இருக்கான்ல, அந்த புள்ளைய புடிச்சிடுறான். புடிச்சதுமே சாரி, என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், நான் தெரியாம விழுந்துட்டேன் அப்படின்னு அந்த சூஷி சொல்ல ஆரம்பிக்கிறா. கரெக்டா அந்த இடத்துக்கு யூச்சி வந்துட்டு, பரவாயில்லையே கரெக்டான டைம்க்கு வந்து புடிச்சிட்டீங்க, உங்க 2 பேருக்கும் ஜோடி நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் போலன்னு அவங்களுக்குள்ள அந்த கல்யாண பந்தம் இருக்குல்ல, அதை வேணும்னே ஆரம்பிச்சு வைக்கிறா. அடுத்து அந்த சின்ன தளபதியை கூட்டு போயிட்டு இந்த யூச்சி சொல்ல ஆரம்பிக்கிறா. ராணி என்ன தெரியுமா பிளான் பண்றாங்க, சாங்கோட கல்யாணம் பண்றதுக்கு. அப்படி பண்ணக்கூடாது, அது குடும்பத்தோட சப்போர்ட் நமக்கு தேவை, அதனால இந்த பொண்ணை நீ தான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்ல, கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிடுறான். அன்னைக்கு ஒரு போட் ரைடு வைஃபாவை கூட்டிட்டு சாங்கு போயிட்டு இருக்கான். வைஃபா பாக்குறா, திடீர்னு எதுக்கு போட் ரைட்லாம் நம்ம போகணும், நம்ம சும்மா தானே ஃபேக்கா தானே நடிக்கிறோம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அதை ஓரமா பாரு அப்படின்னு சாங்கு சொல்ல, ஜன்னல் வெளியா பார்த்தா இந்த பையன் சின்ன தளபதி இருக்கான்ல, அவன் அந்த பொண்ணை, அதாவது இந்த ஷூச்சிய டேட் கூட்டு வர அப்படின்னு ஒரு இடத்துல உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. ஏன் இதனால என்ன அப்படின்னு வைஃபா கேட்டுட்டு இருக்கா. இந்த ஷூஷி இருக்க
இருக்கால, அவளும் நம்ம சாங்கும் சின்ன வயசுல ஒன்னா வளர்ந்தவங்களாம். அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆன ஆளுங்க வேற. கரெக்டா அப்பன்னு பார்த்தா விண்டோ க்ளோஸ் ஆகுது. இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு சாங்க அந்த போட்லயே ஓட்டைய போட்டுறான். போட்டு திடீர்னு ஆக்சிடென்ட்ல முழுகுன மாதிரியும், அதனால அந்த ஹோட்டல்ல தங்க வந்த மாதிரி ஒரு செட்டப் கிரியேட் பண்றான். நேரா இங்கதான் என்னோட ஃப்ரெண்டு கூட இருக்கா அப்படின்னு சாங்கு நேரா எந்த ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருந்தாலும் அந்த ரூம்க்கு கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஆனா அதுக்குள்ள இங்க பார்த்தா அந்த சூஷி பொண்ணுக்கு சாப்பாட்டுல மயக்க மருந்து கலந்து கொடுத்துட்டு சின்ன தளபதி பக்கத்துல அவளை தொடறதுக்கு போறான். அவ வேண்டாம் என்ன விட்டுடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உன்னெல்லாம் விட முடியாது, நம்ம கல்யாணம் பண்ண போறோம்னு அவளை நேரா கூட்டு போயிட்டு பெட்ல படுக்க வச்சிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து உள்ள நம்ம வெய்ஃபா சாங்க 2 பேரும் வந்துடுறாங்க. என்னது இது, இந்த இடத்துக்கு எதுக்கு என்ன கூட்டு வந்திருக்கீங்கன்னு வெய்ஃபா கேட்டுட்டு அந்த பொண்ணு உள்ள யாருன்னு பாக்க போறா. சூஷி இருக்கத பார்த்து நீங்க சூஷி இருக்கா அப்படின்னு கத்த ஆரம்பிக்க சாங்கு பாக்குறான். இந்த பொண்ணுக்கும் உனக்கும் இப்ப எதுவும் நடக்கல, ஆனா அந்த விஷயம் வெளியே போச்சு அப்படின்னா அந்த பொண்ணு துறவி ஆவற அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிருவா. ஆனா அதுக்கப்புறமா உன்னை யாரு பலி கொடுப்பாங்க தெரியுமா, உன்னை யாரு இங்க அனுப்புனாங்களோ அவங்கதான் உன்னை பலி கொடுப்பாங்கன்னு சொல்ல அந்த பையன் பயந்துடுறான். இல்லையே நான் இங்க ஒண்ணும் பண்ணலையே அப்படின்னு கேஷுவலா சொல்லிட்டு அங்க இருந்து அமைதியா கிளம்பி போயிடுறான். அந்த சூஷி ஏஞ்சிடுறா. ஏஞ்சதுமே அழ ஆரம்பிக்கிறா. நல்ல வேலை என்ன காப்பாத்துன, ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு சாங்கு கிட்ட சொல்ல, எங்க அம்மா மட்டும் இருந்திருந்தாங்கன்னா என்கிட்ட போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்றதுக்கு ஒன்னு அடிச்சிருப்பாங்கன்னு சாங்கு சொல்றான். 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, அதனால நல்ல வேலை, இல்லன்னா என்ன ஆயிருக்கும், இத பத்தி நான் கம்ப்ளைண்ட் வேற பண்ண முடியாது. அப்படி நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன்னா பிரின்ஸ் நிங்கோட குடும்பத்தை எங்க குடும்பம் எதிர்த்துக்க வேண்டி இருக்கும், அதனால நான் அமைதியா இருக்க போறேன் அப்படின்னு யூஷி சொல்லிக்கிட்டு இருக்கா. சாங்கு நேரா வெய்ஃபாவை கூட்டு போயிட்டு ஒரு டாக்குமெண்ட்டை காட்டுறான். அந்த சின்ன தளபதி ரொம்ப நல்லவ மாதிரி இருந்தாலும் இதுல பாரு எத்தனை பொண்ணுங்களை அபியூஸ் பண்ணிருக்கான்னு. அவன் அரண்மனையில துணை மனைவிங்க செத்துக்கிட்டே இருப்பாங்க, அதனால புதுசா பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனா பவர் பதவி கையில இருக்கதால அவனை யாரும் கேட்க மாட்டாங்க. நானும் கேட்டேன் அப்படின்னா நான் ரொம்ப நேர்மையா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். சோ இத்தனை நாள் நான் கண்டுக்காத மாதிரி இருந்தேன். ஆனா யூஷி என் சின்ன வயசு ஃப்ரெண்டு, எங்க அம்மாக்கு ரொம்ப வேண்டிய பொண்ணு, அதனாலதான் எனக்கு காப்பாத்த போயிட்டேன் அப்படின்னு சொல்ல வெய்ஃபா பாக்குறா. உன் மனசுக்குள்ள இன்னும் எத்தனை சீக்ரெட் தான் இருக்கு, இதை கேட்டு கேட்டு ஒவ்வொன்னையும் செஞ்சு செஞ்சு உனக்கு டயர்ட் ஆகலையா அப்படின்னு கேட்க, என்கிட்ட சீக்ரெட் இருக்குன்னு தெரிஞ்சு கூட அதை கேட்காத ஒரு பொண்ணு இருக்கா, இதுக்கு மேல எனக்கு எப்படி டயர்ட் ஆகும் அப்படின்னு சாங்கு சொல்றான். வெய்ஃபா சிரிக்க ஆரம்பிக்கிறா. இங்க நேரா அடுத்து போயிட்டு மாமனார் கிட்ட, அதாவது பிரின்ஸ் நிங்கு கிட்ட லூஷு இருக்கான்ல அவன் ஐடியா கொடுக்க ஆரம்பிக்கிறான். இப்ப இருக்கிற ராணியோட பையனை பட்டத்து இளவரசனை அறிவிக்க சொல்லி ராஜா முடிவு பண்ணிருக்காரு. ஆனா இப்ப அதுக்கு அந்த ராணி கிட்ட அந்த பையன் வளர்ந்தாதானே, இன்னொரு ராணி இருக்காளே உங்க குடும்பத்து பொண்ணு, அந்த பொண்ணு கிட்ட அந்த பையன் வளர்ந்தா அப்ப நம்ம ஆளுங்க தானே பிரின்ஸா இருக்கிறதா அர்த்தம் அப்படின்னு இவன் ஒரு ஐடியாவை போட, அப்போ அந்த பெரிய ராணிய கொன்ற வேண்டியதான், சூப்பர் ஐடியா, நீயே பாத்துக்கோ அப்படின்னு இந்த ஆள் சொல்லிடுறாரு. லூஷு ஓகேன்னு சொல்லிடுறான். அடுத்த நாள் ராணி வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, நிறைய பேர் போயிருக்காங்க, வெய்ஃபா கூட அங்க போயிருக்கா. இந்த ஃபங்க்ஷன் நடத்துறதே நம்ம சாங்கு தான். அங்க கலை நிகழ்ச்சிகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சாப்பாடு கொண்டு வந்து பரிமாறுறாங்க. இது ரொம்ப ரொம்ப பிடிக்குமா இந்த சூஷி பொண்ணு இருக்கால, அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா, அவ ரொம்ப மிஸ் பண்ண கூடாது ஊரை அப்படிங்கிறதுக்காக நம்ம சாங்கு அவளை பத்தி தெரிஞ்சவங்கிறதால அந்த சாப்பாடை கொண்டு வர சொல்லிருக்கான். ராணி அதை சாப்பிடலான்னு போக வெய்ஃபா பாக்குறா. ராணி இன்னைக்கு நீங்க சாப்பிட்ட மருந்துக்கு இது செட் ஆகாது, சோ சாப்பிட வேண்டாம்னு சொல்ல, நல்ல வேலை அப்படின்னு ராணி அந்த சாப்பாடை நாய்க்குட்டிக்கு கொடுத்துடுறாங்க. ஆனா நாய்க்குட்டி ஒரே நிமிஷத்துல செத்து போயிருது. பெரிய பிரச்சனையே ஆயிருது. உடனே அங்க எந்திரிச்சிடுறா அந்த யூச்சி. இங்க பாருங்களேன், ஜியாங் தான் அந்த பொறுப்பை ஏற்பாடு பண்ணாரு, நம்ம விசாரிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்ல டாக்டர் வராங்க. வேற யாரோட பேஸ்ட்ரியிலயுமே விஷம் இல்ல, ராணிக்கு கொடுத்த அந்த பேஸ்ட்ரியில மட்டும்தான் இருந்திருக்கு, யாரோ வேணும்னே தான் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல, அங்க இருந்த நிறைய ஆளுங்கெல்லாம் அசிஸ்டண்டா வேலை பார்ப்பாங்கல்ல அவங்க எல்லாம் வராங்க. அதுல ஒருத்தன் கிட்ட தங்க காசு இருந்தது அவன் பெட்ல, இவன் தான் யார்கிட்டயோ காசு வாங்கியிருக்கான் அப்படின்னு வேற சொல்லிடுறாங்க. அந்த பையன் பாக்குறான், சாங்கு சார் நீங்க தானே எனக்கு வந்து இந்த ஐடியா கொடுத்தீங்க, எனக்கு காப்பாத்துங்கன்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறான். யூச்சி பாக்குறா, சாங்கு மேலதான் பழி வந்து விழுந்திருக்கு, சோ சாங்க பத்தி நம்ம விசாரிக்கணும், இவரை ஜெயில போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. யூச்சி கிட்ட ஏற்கனவே முத நாள் இந்த ஐடியாவை சொன்னதே லூஷு தான், சோ அந்த ஐடியாவை இங்க நின்னு பதவியில நிறைவேற்றிட்டு இருக்கா. ராணி நான் நம்புறேன் சாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவனை, ராஜாக்கும் ரொம்ப க்ளோஸ், ஆனா விசாரிச்சுதானே ஆகணும் அப்படின்னு சொல்ல சாங்க நேரா ஜெயிலுக்கு கூட்டு போறாங்க. உள்ள போனதுக்கு அப்புறமா சாங்கு யோசிச்சுட்டு இருக்கான். அசிஸ்டன்ட் சொல்றான், நான் பாத்துக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்கன்னு. சாங்கு சொல்லிட்டு இருக்கான், நம்ம ஆள் ஒருத்தன் வேவு பார்த்துட்டு இருக்கான் லூஷுவை, திடீர்னு நான் ஜெயிலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவன் நின்னுட்டானா ஏன் ஆளுங்கிறது தெரிஞ்சிரும், அவனை தொடர்ந்து வேலை பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்ல உடனே அசிஸ்டன்ட் ஓகேன்னு சொல்லிடுறான். வெய்ஃபா ஜெயிலுக்குள்ள போய் சாங்க பாக்குறதுக்கு ட்ரை பண்றா, ஆனா விட மாட்டாங்க. அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம சூஷி வந்துடுறா. நான் உன்னை கூட்டு போறேன் உள்ள வா அப்படின்னு கூட்டு போயிட்டு இருக்கா. சாங்கு கிட்ட நம்ம நேரா வெய்ஃபா போய் பேசிட்டு இருக்கா. நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்க, அதெல்லாம் நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், நான் பாத்துக்கிறேன், ஆனா வந்துட்டு முக்கியமா அந்த லூஷு இருக்கான்ல அவன்கிட்டயும் யூச்சி கிட்டையும் மட்டும் நீ கேர்ஃபுல்லா இருந்துக்கோ, நான் வெளியே வரைய புரியுதா அப்படின்னு சொல்ல ஒரு மாதிரி வெய்ஃபாக்கு பயமா இருக்கு. என்னை பத்தி கவலைப்படாதுன்னு சொல்றால அப்படின்னு சாங்க அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோடதான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.